மகாநதி அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா காவேரி எப்படியோ விஜயை பார்த்திங்க அப்படின்னா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒத்துக்க வச்சுட்டாங்க. அதனால பார்த்திங்க அப்படின்னா வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லிவிட்டு அவங்க திங்ஸ் எல்லாம் வந்து பேக் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்ப போகிறாங்க. கிளம்புறதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் அவங்களுக்கு என்னென்ன மெமரிஸ்லாம் இருந்துச்சோ அதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நிவினும் யமுனாவும் பேசிகிட்டு இருக்காங்க. யமுனா பார்த்திங்க அப்படின்னா நிவின் கிட்ட வந்து நீங்கள் கஷ்டப்படாதீங்க நிவின், நான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்காக பணத்தை வந்து நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்கள் அம்மா கிட்ட வந்து எனக்காக பேசுனதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் அம்மாவே என்ன டிவோர்ஸ் பண்ண சொன்னாங்க. உங்கள் அம்மா இடத்துல யார் இருந்தாலும் இப்படி தான் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லிட்டு எனக்கு சப்போர்ட்டாக பேசுனதில் அவ்வளோ சந்தோஷம். அதனால நான் ஏதாவது உங்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறேன். எங்கள் வீடை வந்து விற்க போகிறதா பேசிக்கிறாங்க. அங்கே வந்து யாரும் இல்லாதனால யாரும் வந்து பிரச்சனை பண்ணுறதுனால அந்த வீட்டை விற்க போகிறதா பேசிக்கிறாங்க. அதனால அதில் வர என்னோட ஷேரை நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் வெளியே இருந்து பணம் வாங்கி கஷ்டப்படாதீங்கன்னு சொல்கிறாங்க. என்ன திடீர்னு வீடை விற்க போகிறீங்கன்னு சொல்கிறீங்க, எதுக்கு அந்த வீட்டை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நான் எங்கள் அம்மா பாட்டியே பணம் வாங்காமல் தான் இருக்கேன். அப்படி இருக்கப்போ உன்ட்ட எப்படி யமுனா வாங்குவேன்? நீ எனக்காக ஏதாவது செய்கிற அப்படின்னு ஆசைப்பட்ட அப்படின்னா நீ எந்த பிரச்சனையும் பண்ணாமல் நீ ஒழுங்காக படித்து கலெக்டர் ஆகிற வழியை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து சொல்கிறாங்க. ஸோ பார்த்திங்க அப்படின்னா நிவினுக்கு வந்து யமுனாவை பிடிக்காமலாம் இல்லை, இப்படி வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டோமே அப்படிங்கிற வருத்தம் மட்டும்தான் இருக்குது. மற்றபடி யமுனா திருந்தி ஒழுங்காக இருந்தால் கண்டிப்பாக நிவின் யமுனாவை ஏற்றுப்பார். ஸோ இதுக்கப்புறமாவது நிவினோட ஆசைப்படி இந்த மாதிரி யமுனா வந்து படித்து கலெக்டர் ஆகி நிவினை வந்து நல்லபடியாக புரிஞ்சுக்கிட்டு வாழ்வாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.